அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கு, அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, வெளிநாடு. அதான் சொல்றாரு துணை முதல் மந்திரி, என் பையன் வந்து போவாரு லண்டன்ல படிக்கிறாரு. ஏன்னா ஒரு மஞ்சோட்டு நடத்தினா அவன் பேர மயன் அவங்க மஞ்சோட்டு அதுக்கு மூர்த்தி அந்த மந்திரி படபட, அதுக்கு அவ்வளவு படபடப்பு என்ன, அவன் வந்து மஞ்சோட்டு வந்தா மஞ்சோட்டு போனேன். அதுக்கு என்னமோ அவரு அந்த கலெக்டரை எதிர்த்து சொல்லி மாவட்ட ஆட்சியர் ஒரு சாதாரணமா மாவட்ட ஆட்சியரை எதிர்த்து சொல்லிட்டு அவன் புரண்டா, அவன் கூட இல்லை, அவன் புரண்ட உட்கார்றதுக்கு அதுக்கு வழி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு படவுடனே எதிர்த்து ஆளுகளை இது பண்ணி அதை எதிர்த்து சொல்லி இவ்வளவு மோசமா அவன் பேர அவன் மயன் அவன் ஜாதி என்ன ராஜா பரம்பரையா? அவ்வளவு நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. தம்பி முனியாண்டி அவர்களே, சந்திரன் அவர்களே, KPN கருப்புசாமி அவர்களே, முனுசாமி அவர்களே, யோக வாசுதேவன் அவர்களே, சங்கர்லிங்க அவர்களே, தேவதுரை அவர்களே, சண்முகக்கணி அவர்களே, மாரியப்பன் அவர்களே, சீதாராமன் அவர்களே, மயில்சாமி அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, குருசாமி அவர்கள், அவர் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் காலத்து தம்பியா இருக்கலாம், இருந்தாலும் அவர் அதைதான் காமிக்கிறது எளிமையா. இந்த மாதிரி மாவட்ட செயலர் இங்க பார்த்துட்டு எளிமையா யாரும் நான் வந்து அவர் கடிஞ்சு சொல்ல ஒரு ஆளும் நானும் அவரோடைய பயணிக்கிறேன், அவரோடைய இருக்கிறேன், யாரையும் கடிஞ்சு சொல்ல நான் பார்த்ததில்லை. அவர் ஒரு எளிமையான மாவட்ட செயலாளர் கிடைச்சிருக்கா உங்களுக்கு. அவருக்கு வருங்காலத்தில் ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனா ஒரு வேண்ட வயல வெடிக்கின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சா? அது இந்த வருஷம் பேப்பர்ல ஓட்டுங்க, அது 2 வருஷம் கண்டா அது வந்து அது அவன் கட்சிக்கு, அது அவங்க எல்லாம் இல்லை, அது வேற யாரோ இருக்கு. அவங்க ஒரே இணைங்க, ஒரே வெடிக்கிறதை கண்டுபிடிச்சு ஒரு அரசு 2 வருஷம் என்ன அரசாங்கம் நடத்துற? என்ன நீங்க சம்பாதிக்கிறது தானப்பா, இந்த பார்க்கல காசு வாங்கணும், வேற மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்ன்றது இந்த எண்ணமே கிடையாது. மக்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டா 4 தொழிற்சாலையை கொண்டாடணும், வேற அதாவது நம்மளுக்கு குறைப்பிடித்து வேற விவசாயத்தில் ரொம்ப நஷ்டம். நம்ம நினைச்ச நேரத்துக்கு மழை, இப்போ மழை இல்லை, மழை பெய்யல, நாற்று வச்சிருக்கேன், நல்ல நேரத்தில் மழை இல்லை. அது இப்போ துணியை விட்டு முன்னாடி வந்து நரி வெள்ளச்சம்பா அப்படி இப்படி போடுவான், பழுத்த ஊத்து அது நடுறதுக்கு கொஞ்சம் 4 நாற்று பையன் இருந்தாலும் நடுவேன். இப்போ 3 மாதம் 1 மாதத்தில் வந்துட்டா மழை வெயில் இல்லை, அது பறிஞ்சுது. இப்போ டிராக்டர் இல்லாமல் நம்ம முழுக முடியல. அப்போ டிராக்டர் ஏற்றது எவ்வளோ கேட்குறேன்? அதுக்கெல்லாம் வருமானம் நம்மளுக்கு வேணும்ல. விவசாயம் எப்படி பண்றது? அதனால மற்ற விவசாயமே நம்ம விவசாயத்தை நம்பி இருக்கிறேன். அது கனெக்டா பாருங்க, அந்த குறை இருக்குனாலாம் விவசாயம் சொல்றாங்க நாளே கிடையாது. பன்றி அநியாயம் பண்ணுது, பன்றி அநியாயம் பண்ணுது, பன்றி அநியாயம் பண்ணுறதுல யாரு கேட்கறது? அரசாங்கம் எந்த சரி அதை பற்றியே ஏதாவது உங்க அமைச்சர் வேலை பக்கத்தில் இருக்காரு சொல்றோம், அப்படியாப்பா பன்றி வருதுன்னா என்ன சொல்லுவார் அவரு?